1 சாமுவேல் 17 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 40 நாள் கோலியாத்து வந்து கொக்கரிச்சிட்டே இருக்கான். உங்களை வேற ஆள் கிடையாதா? ஒத்தை வர்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் கிடையாதா? உங்கள் தேவனுக்கு அதுக்கேற்ற ஆட்கள் நியமிக்க முடியலையான்னு சொல்லி ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்திக்கான். யாருக்கும் சூடு இல்லை, சொரணம் இல்லை. ஆனால் எதர்ச்சையா தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வரான். தாவீது கொண்டு போய் நலம் விசாரிக்கான். இந்த சத்தத்தை காதில் கேட்குது. அந்த சத்தம் காதில் கேட்கும்போது அவனால் அமைதியாக இருக்க முடியலை. ஏன் தேவனையா நிந்திக்கா? நீ ஏன் தேவனையா நிந்திக்கா? இப்போ என்ன, ஏசு கிறிஸ்துவ வாய்க்கு வந்தபடிலாம் நிந்திக்கிற ஜனங்கள் இருப்பான். மக்கள் யாரை நிந்திச்சாலும் எத்தனை பேருக்கு சூடு இருக்கு, சொரணம் இருக்கு? இல்லை, என்ன திட்டாமல் இருக்கிறவங்க எனக்கு சூடு சொரணம் வராது, அமைதியாக இருந்துருவாங்க. காரணம் என்ன? அந்த இருதயத்தில் உணர்வு கிடையாது, தெய்வ ஸ்நேகம் கிடையாது. ஆனால் தாவீது ராஜாவுக்கு ஒரு ஸ்நேகம் இருந்துச்சு. தன் உயிருக்கும் மேலாக அந்த தேவன் வைத்திருந்தார். அதனால தான் அவரால் பொறுத்து கொள்ளவே முடியலை. அவர் கொஞ்சமாக யோசிக்கலை. இவ்வளோ பெரிய மனுஷனை, இந்த இஸ்ரவேலினுடையதான அந்த யுத்த வீரர்களை ஒத்தை போக பயப்படுறாங்க. அப்போ சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய என்னால் எப்படி முடியும்? அந்த எண்ணெல்லாம் அவனுக்கு இல்லை. என் தேவனை நிந்திக்கிறா, உன்னை விட மாட்டேன். அதான் அந்த தேவ ஸ்நேகம். அதே அதிகாரம் 45 வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, நீ எல்லாத்தையும் அணிந்துட்டு பெரிய மாம்ச மாலை போல வந்து நிற்கா. நான் யாருடைய நாமத்தில் வாரேன் தெரியுமா? நான் யாருடைய நாமத்தில் வாரேன்? நீ நிந்தித்த, அதான் அந்த வைராக்கியம். அவனால் சகிக்க முடியலை, அவனால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன் தேவனையா நீ நிந்திச்சா? அங்கதான் இருக்கு. ஏன் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துறார்? ஏன் ஒவ்வொரு மனுஷனையும் எடுத்து தேவன் உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறார்? அந்த இறுதியும் தான் காரணம். பக்தி வைராக்கியம். எனக்கு அவர் போதும், அவமானப்பட்டாலும் ஒன்றே இல்லை, அவர் போதும், அவர் போதும், அவர் போதும். எந்த மனுஷன் வாழ்றீங்களோ உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். 27 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. அங்க தாவீது ராஜா சொல்கிறார், வாசிங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சொல்லவே இல்லை மனுஷன். தேவன் என் வெளிச்சம், தேவன் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படும்? ஏன்? அவரை என் வலது பாரிசத்தில் எனக்கு முன்னாடி நான் வைத்திருக்கிறேன். யாரும் அசைக்க முடியாது. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அவர் தான் என் பலன். நான் யுத்த வீரன், நான் பலசாலி, அதனால என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லல. கர்த்தரை என் வாழ்க்கையில நம்பிக்கையா வைத்திருக்கிறேன். கர்த்தரை என் வாழ்க்கையில அசைக்க முடியாத நங்கூரமா வைத்திருக்கிறேன். அவரை என் வாழ்க்கையில பலனா வச்சிருக்கிறேன். யாருக்கு அஞ்சுவேன்? அந்த உள்ள இருதயங்களை ஆராய்கிற தேவன் தாவீதை பார்க்கிறார். இவன் தான் எனக்கு வேணும். ஏன்னா எல்லா மனுஷங்களையும் பாருங்க, சுயநலவாதிகள். தூக்கி லைட்டா ஒரு இடத்துல வைப்பார், ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார், ஒரு நிலைமையில வைப்பார். உடனே நான் தான்ங்கிற எண்ணம் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கு. எத்தனை பேர் தங்களை வெறுமையாக்கி, தங்களை சிறுமையாக்கி, நான் இல்லையா ஏசு, நான் இல்லையா ஏசு கிறிஸ்து, நான் இல்லை அவருடைய பலன், நான் அல்ல அவருடைய கிருபை, எத்தனை பேர் சொல்றோம்? கிடையாது. அவருடைய நாமத்தை எத்தனை பேர் திரளான ஜனங்கள் மத்தியில் மையப்படுத்துறோம்? கிடையாது. அதனால தான் அந்த இருதயத்தை பார்த்து அவர் வேதனைப்படக்கூடியவராக இருக்கார், நம்முடைய இருதயங்களை பார்த்து. ஆனால் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருக்குள்ள அளவிட முடியாத சந்தோஷம். ஆடுகளை மேய்க்கிறோம் தான், ஆனால் அவருடைய இருதயம் தேவனுக்கு தெரியும். இவனை தூக்கி ராஜா வச்சாலும் இவன் சங்கீதங்களும் எழுதுவான், என் நாமத்தை மையப்படுத்துவான், தன்னை புகழ மாட்டான். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்.